ஹாய் வீவர்ஸ், நாளை 69 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான பங்குனி உத்திரமானது வரப்போகிறது. வருடந்தோறும் பங்குனி உத்திரமானது வந்தாலுமே இந்த முறை நாளைய தினத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரமானது மிக மிக அபூர்வமான ஒரு தனி சிறப்பு கொண்டதாக அமைஞ்சிருக்குங்க. அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினத்தில் பங்குனி உத்திரத்தோடு சேர்ந்து ஹோலி பண்டிகையும் வந்திருக்குங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணமானது இந்த வருடத்துடைய முதல் கிரகணமாக நாளைய தினத்தில் வரப்போகிறது. இதோடு சேர்த்து பௌர்ணமி நாளாகவும் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. இப்படி ஒரே நாளில் 4 விதமான முக்கியமான நிகழ்வுகள் அனைத்துமே நாளைய ஒரே தினத்தில் நடப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான ஒரு ஆற்றலானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே தான் இந்த ஒரு சூட்சும சக்தியை பயன்படுத்தி தான் நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம தீர்த்து கொள்ள போகிறோம். அதற்கு நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வரமிளகாய் மற்றும் மிளகு வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதில் இருந்து நாம விடுபடலாங்க. அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த ஒரு சூட்சுமமான அபூர்வமான நாளில் நம்ம செய்ய போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் அதீதமான பலனானது இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குங்க. சாதாரணமாக இந்த பரிகாரத்தை நம்ம திங்கட்கிழமைகளில் செய்துட்டு வந்தாவே அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் இந்த ஒரு அபூர்வமான கிட்டத்தட்ட 69 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூட்சும சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அதிசயத்து போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நாள் வராதா அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஏங்கி போய் இருப்பீங்க. அந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப சூட்சும சக்தி நிறைந்த அந்த நேரத்தில் இந்த ஒரு சூட்சுமமான பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறையுங்க. இந்த பரிகாரத்தை எப்போது செய்யணும், நாளைய தினத்தில் இரவு நேரத்தில் எந்த நேரத்தில் பர்டிகுலராக நம்ம செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/3/2024 திங்கட்கிழமை, அதாவது சோமவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறப்பான தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமானது வந்திருக்குங்க. இதோடு சந்திர கிரகணம், ஹோலி பண்டிகை, பௌர்ணமி என எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து நாளைய தினமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நாளைய நாள் இரவு சரியாக 8 மணியில இருந்து 8:15 மணி வரையிலான இந்த ஒரு 15 நிமிடத்துல தான் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்துட்டு வரப்போகிறோங்க. அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப எளிமைங்க. நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, இந்த 2 பொருளை மட்டும் எடுத்து வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் கிரகணமாக இருப்பதால, அதாவது எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:30 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகணம் இருக்குங்க. ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கோவிலுக்கும் நீங்கள் சென்று வரலாங்க. ஏன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உரிய மாதிரம், தெய்வத்துடைய கல்யாணம் நடந்த ஒரு மாதங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நீங்கள் எந்த கோவில்களுக்கு வேண்டுமென்றாலும் சென்று வரலாங்க. முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு நாளைய தினத்தில் போயிட்டு வாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை ஷீட்டை எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா 3 வரமிளகா, அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை இரண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வச்சு பொட்டலமாக பார்த்தீங்கன்னா மடித்து நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் பின்னால், அதாவது நந்திய பெருமானுக்கு பின்னால் நின்று நீங்கள் உங்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா 3 முறை சுற்றிட்டு மீண்டும் அந்த வரமிளகாயும் மிளகையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்குள்ளே எடுத்துகிட்டு வரணுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூபம் போடுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி காட்டுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாவையும் மிளகையும் போட்டுட்டு அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டு எரிய வச்சுடுங்க. பிறகு அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் கொட்டி
கொட்டிடுங்க. இவ்வளவு தாங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கடன் பிரச்சனை தீரணும். ஓம் சரவண பவனே நமக, இல்லைனா ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமகன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க முருகன் கோவிலுக்கு நாளைய தினத்துல போவங்களாக இருந்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோவிலுடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. ஒருவேளை என்னால் கோவிலுக்கு போக முடியலங்க, நான் வீட்டில் இருந்தே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். அதற்கும் பார்த்தீங்கன்னா கை மேலே பலனானது கிடைக்குங்க. உங்களுடைய விருப்பம் தாங்க. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப ஒரு அதீதமான நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதீதமாக கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழலானது இருந்து கொண்டே இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாகவே பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அதிக வட்டிக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூஜையை செய்யும்போது அவங்களுடைய வட்டியானது குறையுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா வட்டிக்கு வெளியே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா வட்டிக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். ஸோ அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கை மாற்றி விட்டுருவீங்க. இப்போது உங்களுடைய வட்டியும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. நீங்கள் வட்டியை கட்டிட்டு இருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அசலில் கட்டி நீங்கள் உங்களுடைய கடனை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சிக்கலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தொழிலில் ரொம்பவே முடக்க நிலையாக இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் தொழிலில் மாற்றமானது ஏற்பட்டு சில முன்னேற்றமானது கிடைக்குங்க. அந்த முன்னேற்றத்தை நீங்கள் அப்படியே கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சி அதன் மூலமாக நீங்கள் பணத்தை சம்பாதித்து உங்களுடைய கடனையும் நீங்கள் அடைத்து விடலாங்க. இவ்வளவு தாங்க. ரொம்ப 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 எளிமையான ஒரே ஒரு விஷயம். வெறும் வரமிளகாவையும் மிளகையும் உங்களுடைய தலையில் சுற்றிட்டு அந்த 2 பொருளையும் கற்பூரத்தோடு வைத்து எரித்துட்டு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே கொட்டிடுங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றமானது கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூட்சும சக்தி நிறைந்த ஒரு நாள். கிரகணம் ஏற்படுது, பௌர்ணமி வருது, அதோடு பங்குனி உத்திரம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நாளைய தினத்தில் இருக்குங்க. இந்த ஒரு பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான சூட்சும சக்தியோடு இயங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நாம் இது போன்ற பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் அதீதமான பலன் கிடைக்குங்க. அதனால தான் இரவு நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. ரொம்ப 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 எளிமைங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க. எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பலனானது அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படி நான் இவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துருக்கேன். கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கு, தொழிலில் மாற்றமானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுலேயும் நான் செஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரணமாக வரக்கூடிய சோமவார திங்கட்கிழமை அன்று இந்த பூஜையை செஞ்சதுக்கே எனக்கு நல்ல பலன் ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சு. நான் மட்டும் கிடையாதுங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லி அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு அருமையான பரிகாரத்தை நாளைய தினத்தில் சூட்சும சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய தினத்தில் நீங்களும் செய்துட்டு வரும்போது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறந்தும் நாளைய தினத்தை தவற விட்டுறாதீங்க. நாளைய நாளை தவற விட்டுட்டிங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நாளுக்கு நம்ம வரம் தான் காத்திருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 69 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நாள் வந்திருக்குங்க. மீண்டும் 69 வருடம் ஆகுதோ இல்லைனா 100 வருஷம் ஆகுதோ இது போன்ற ஒரு நாள் வர்றதுக்குன்னு நமக்கு தெரியலங்க. அந்த நாளில் நம்ம இருப்போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரிலங்க. உண்மையை பேசணும் இல்லையா, அந்த நாளில் நம்ம இருப்போமா இல்லையான்னு கூட தெரில. ஸோ கிடைச்சிருக்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளைய தினத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நாளைய நாள் இரவு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல மாற்றமானது கிடைக்க கொடுங்க. யாரெல்லாம் இந்த பூஜையை செய்ய போகிறீங்களோ வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதன் மூலமாக நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளில் இருந்தாலும் அது எல்லாமே விடுபடணும்.
நடக்கணும், நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நாங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, நாளைய தினத்தை தவற வச்சாதீங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முருகனையும் வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க, நல்லதானது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.